அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை திரிதியை ததி சதயம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதன், கும்பராசியில் சூரியன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் சேர்ந்ததே பிப்ரவரி மாதமாகும். பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருகிறது. ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மகா சிவராத்திரி மிக முக்கியமான இரவாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் தம் வாழ்வில் வளர இந்நாள் பெரும் துணையாக இருக்கும். மகா சிவராத்திரி இரவன்று இருக்கும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் இயற்கையாகவே சக்தியை மேல்நோக்கி எழ செய்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 26 புதன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். சுகஸ்தானத்தில் குடும்பாதிபதி அமர்ந்து உங்களது எண்ண பிரதிபலிப்புக்கு பக்கபலமாய் விளங்குகின்றனர். சுகபோக பாவத்தில் ராசிநாதன் ஆடம்பர செலவுகள் செய்தல், நவீன வஸ்துக்கள் வாங்கி மகிழ்தல், வீட்டை அலங்கரித்தல் போன்றவைகளை செய்து கௌரவத்தை வெளிப்படுத்துவீர்கள். அறிவு திறமைகளுடன் கூடிய சுய சிந்தனை செயல்பாட்டால் செய்வதை திருத்த செய் அறிவு திறமைகளுடன் கூடிய சுய சிந்தனை செயல்பாட்டால் செய்வதை திருந்த செய் என்ற சொல்லாடைக்கு இலக்கணம் வகுத்தது போல் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் மேற்கொண்டு நன்மதிப்பையும் புகழையும் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8க்கு அதிபதியானவர் சுக்கிரன். சகாய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறும் நேரம் நல்லது. நல்லதல்ல. தடைகள் அதிகரிக்கும். இடையிடையே குறுக்கீடுகள் வரும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, கல்யாணம், காதுகுத்து போன்ற சுப செலவுகளும் செய்ய முன் வருவீர்கள். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடும். பெண்களுக்கு பெருமை சேரும். பாக்கிகள் வசூலாகும். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 12ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது யோகம் தரும் என்பதால் இடம் பூமி வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரிய பேச்சு முடிவாகும். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தியாவதால் செல்வ நிலை உயரும். செல்வாக்கு மேலோங்கும். உயர் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பர். நண்பர்களை கொண்டு நல்ல தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு
பொது வாழ்வில் இருப்போர்களுக்கு மேலெடுத்த அனுகூலம் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரிவு செய்யும் முயற்சி வெற்றி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடும். மணமாலை சூடும் வாய்ப்பும் கைகூடும். இம்மாதம் சனீஸ்வர பகவான் வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். மீனராசி அன்பர்களின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவுடன் ஏற்படும் காலம். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவார்கள். பொருளாதார சிக்கல்கள் குறையும். நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த அனைத்து நிகழ்வுகளும் மனதிற்கு இனிய முறையில் திருப்பு முனையாக மாறும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் ஏற்படும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சகோதர உறவால் மனசஞ்சலங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகும். மீனராசி அன்பர்களின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படும் காலம். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவார்கள். பொருளாதார சிக்கல்கள் குறையும். நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த அனைத்து நிகழ்வுகளும் மனதிற்கு இனிய முறையில் திருப்பு முனையாக மாறும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சகோதர உறவுகளால் மனசஞ்சலங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். சுய ஜாதக தசாபுத்தி சாதகம் அறிந்து சுய தொழில் துவங்க வேண்டும். சுய ஜாதக தசாபுக்தி சாதகம் அறிந்து சுய தொழில் துவங்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஜோதிடம் மாந்திரீகம் கற்க ஆர்வம் மிகும். தியானம் பழகி மனதை கட்டுப்படுத்த முயல்வீர்கள். சிவனுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வழிபடவும். மீனராசி அன்பர்களின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் எண்ணம் அதிகரிக்கும். உங்களை உதாசீனம் செய்தவர்கள் நயந்து பேசுவார்கள். உங்களின் முக்கியத்துவம் மற்றும் அவசியம் பற்றி உணர்வார்கள். வேலையின்மையால் பிறரின் வெறுப்பிற்கு ஆளாகியவர்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும். சிலருக்கு மைத்துனருடன் இணைந்து புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் உண்டாகும். சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்க மனைவி மூலம் பொருளுதவி கிடைக்கும். சிலர் வயது மூப்பு மற்றும் சோர்வால் வாரிசுகளிடம் தொழில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுக்க விரும்பலாம். வேலை பார்த்த இடத்தில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். உங்களை தவறாக வழி நடத்திய கெட்ட நண்பர்கள் விட்டு விலகுவார்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும். கோட்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் எந்த விஷயத்திற்கும் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் செல்லாமல் பேசி சமரசமாக பிரச்சனையை முடிப்பது நல்லது. சனி பிரதோஷ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம். துக்கங்களும் துயரங்களும் நீங்கும். இதுவரை நிலவிய மனசஞ்சலம் நோய் தாக்கம் குருவின் பார்வையில் கட்டுப்படும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சிந்திக்காமல் செயல்பட்டவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட துவங்குவார்கள். வேலை பளு குறைந்து வருமானம் அதிகரிக்கும். இளைய மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். தொழில் ஸ்தானத்திற்கு குரு மற்றும் சனி பார்வை இருப்பதால் ஒரு பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்த உடன் பிறந்த சகோதரரின் நடத்தையில் சிறு மாற்றம் உண்டாகும். விற்க முடியாமல் இழுபறியாக கிடந்த பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக இருக்கவும்.
முறையான திட்டமிடுதலும் நேர்மையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய கிரக பயிற்சியாலும் உங்களை அசைக்க முடியாது. எனவே நம்பிக்கை மிக முக்கியம். சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் அகலும். மீனராசி பெண்களை பற்றி பார்க்கலாம். பெண்களுக்கு உடல் உபாதைகள் அகலும். பலருக்கு வாழ்வில் எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் திருப்பு முனைகளும் உண்டாகும். கணவனின் அன்பு அனுசரணைக்காக ஏங்கிய மீனராசி பெண்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாமியார் நாத்தனார் டார்ச்சர் குறையும். பணவரவில் இருந்த தடை தாமதம் விலகும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறிய பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கண் துடைப்பிற்கான பதவி உயர்வை தவிர பிரயோஜனம் எதுவும் இருக்காது. வேலைபளு அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் இருக்காது. இரண்டு நண்பர்களுக்கான வேலை செய்து ஒரு நபரின் சம்பளத்தை பெற நேரும். மூன்றாம் சுற்று ஏழரை சனி நடப்பவர்கள் பணிச்சுமை காரணமாக விருப்ப ஓய்வு பெற வாய்ப்பு உள்ளது. சிலர் ஆன்லைனில் வேலை பார்த்து கொடுத்த பிறகு உரிய சம்பளம் கிடைக்காமல் ஏமாற்றப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்காக 2025 ஆண்டு மீனராசினர் இந்த மாதம் மீனராசினர் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபட வேண்டும். கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கை வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது. ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமான அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம். நெய்விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும்.